நடந்தது கூட பொய் நீங்கள் நினைக்கலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் பொய்யெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வலையெல்லாம் உடஞ்சி ரத்தம் வந்திருக்கு. இந்த இங்கே கூட எனக்கு ஆயிருக்கு. இப்போ தான் சொராய்ப்பு. அது மாதிரி பாருங்கள், வலையெல்லாம் உடஞ்சிருக்கு. கம்மலையும் உடச்சிட்டாரு. காதில் கிடந்த கம்மலையும் உடஞ்சிருச்சு. அவ்வளோ ஒரு கொலவெறி ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு என்னைய கொல்லணும். நான் உயிரோடையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், என்னை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற அளவுக்கு என்ன பண்ண. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். இவ்வளோ நடக்குது எனக்கு. என்ன ஒரு வாழ்க்கை இல்லை. எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும். தீர்வுனா என்னன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? இவன் உள்ளே போகணும். நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறான் பார்த்தியா, பேசி நீ அடிக்கிறேன்ல, நான் வந்து அடுத்தவங்கள போகணும் சொல்லித்தானே அடித்தான் நீ. அதை வந்து அவன் நிரூபிக்காமல் என்னை எப்படி இப்படி கொலை முயற்சியோடு அவன் என்னை வந்து அடிப்பான் அப்படிங்கிறதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா லைவ் இருக்குது, அடி வந்த லைவே இருக்குது. அதனால் மாற்று கருத்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி கூப்பிட்ருக்கேன் போலீஸ்காரங்களை. ரெக்கார்டு இருக்குது, கூப்பிட்ற ரெக்கார்டும். அதுவும் நான் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னு நினச்சிக்கோங்க, நான் யூடியூப் போட்டு விட்றக்கூட நான் தயங்க மாட்டேன். கவுண்டப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு நான் அந்த ஆடியோவை போட்டு விடக்கூட நான் தயங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மை. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை போட்டு விடக்கூடாது, யூடியூப்பில் போட்டு விடக்கூடாது. டிஎஸ்பி ஆஃபீஸில் போய் அந்த ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோவை நம்ம போய் காமிச்சு இந்த மாதிரி நான் நைட்டு கால் பண்ணேங்க, ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைங்க, அதனால் அவருக்கு ரொம்ப ஓவராக இதாக யார் என்னைய என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் அடிக்கிறாங்க மேடம் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேண்டாங்க, வேண்டாம், எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டையே வேண்டாங்க. நான் இதோட போய் தயவு செய்ய நான் கேட்கலன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு என் பிள்ளை என் கூட தான் இருப்பா, என்னை விட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அவ பொம்பளை பிள்ளை, அதுவும் இந்த குடிகாரனை நம்பி விட மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட நீங்கள் ஆதரவாக இருங்க.